எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை எவ்வளவு உயரமாக வளர்ந்துட்டு போகுது, சாதனைகளை படைக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கடந்த வெள்ளிக்கிழமை இந்த சாதனை நிகழ்ந்திருக்குங்க. திருவோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் 52 வயதான ஒரு நோயாளி சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்திருக்காரு. அவரோட வயிற்றில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு சிறுநீரக கல் இருந்திருக்கு. அந்த கல்லை தான் அகற்றி இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கிலோ 100 கிராம் நிறையுடைய அந்த கல்லை தான் அகற்றி இருக்காங்க. அதாவது இந்த உலகத்திலேயே சத்திர சிகிச்சை மூலமாக அகற்றப்பட்ட மிகப்பெரிய கல் இந்த கல் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் பிரகலநாதன் பாலகிருஷ்ணன் அவரினுடைய தலைமையின் கீழ் ஏனைய மருத்துவ நிபுணர்கள் சேர்ந்து இந்த கல்லை அகற்றி இருக்காங்க. அதனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் வேணும், எவ்வளோ பெரிய ஒரு இது அவங்களுடைய சேவையை தாண்டி அவங்களுடைய சேவையில் உள்ள ஒரு அறம் மாதிரி தான் இந்த விஷயம். அந்த அறத்தை எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது அப்படியே மெய்சில் இருக்க வைக்குது. வெள்ளிக்கிழமை நடந்த விஷயமாக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இது பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான விடயம். சரி, அடுத்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். இப்போது நம்ம நாட்டில் வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கக்கூடிய அந்த ரெட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டவர்களுக்கு பிடியாணை கொடுக்கப்பட்டவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா? இதில் தான் கடந்த 14ஆம் தேதி நம்ம நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஒரு போதைப் பொருள் கடத்தக்கூடிய ஒரு கடத்தல்காரர் ஷிரான் பாசிக் அப்படிங்கிறவர். இவரை பற்றி நம்ம நேரத்தோட நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம். அதாவது இலங்கையில் போதைப் பொருள் சப்ளை பண்ணக்கூடியவங்களில் 5 இடத்துல இருக்கக்கூடியவங்களில் ஒருத்தவங்க தான் அந்த ஷிரான் பாசிக் அப்படிங்கிறவங்க. இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் போகும்பொழுது புதிய புதிய தகவல்கள் அவரை பற்றி வந்துட்டே இருக்கு. நம்ம கொடுத்தது குறைவாக இருக்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தகவல், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தகவல்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஷிரான் பாசிக் அவர்களை நம்ம நாட்டுக்கு அழைத்து வந்த உடனே நம்ம நாட்டில் 72 மணித்தியாலங்கள் அவரை தடுத்து வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 72 மணித்தியாலங்கள் முடிஞ்சு போயிருச்சு. முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு 90 நாட்கள் அவரை தடுத்து வச்சு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதில் நாங்கள் ஷிரான் பாசிக் பற்றின சின்ன சின்ன விஷயங்களை சொல்லியிருந்தோம். அவர் தெய்வல கலுபோவில பாதியை சேர்ந்தவர், 48 வயசுன்னு சொல்லியிருந்தோம். அவர் 2 திருமணம் முடிச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. ஏற்கனவே 2011ஆம் ஆண்டில் அவர் மேலே ஒரு கேஸ் இருந்துச்சான், போதைப் பொருள் வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த கேஸ் கோர்ட்டில் போயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 அந்த கேஸ்லேருந்து அவர் விடுதலை ஆகிட்டாரு. இதுக்கு இடையில அந்த 2012 டைம்ல அவர் வெளிக்கடை சிறைச்சாலையில் தானே இருந்தாராம். அந்த டைம்ல ஒரு கலவரம் நடந்துச்சாமா. அந்த கலவரத்துக்கு இவர் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. வேற அதை தாண்டி இன்னைக்கு புதுசாக வந்த தகவல்களை நீங்க பாத்தீங்கன்னா, இவர் துபாய்க்கு 2018 ஜூன்ல தானே போறாரு. அதாவது பிசினஸ் பண்ற ஒரு இதுல தான் அவர் போறாரு. அவரோட பாஸ்போர்ட்ல தான் அவர் போறாரு. சட்ட ரீதியாக தான் போறாரு. ஏன்னா அவர் மேல கேஸ் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் பாட்டுக்கு பிசினஸ் பண்ணலான்னு போறாரு. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கே தான் இருக்காரு. 2018 துபாயில தான் இருக்காரு. துபாயில வாழ்ந்த வாழ்க்கை தான் மிகப்பெரிய ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இவருடைய தந்தை ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர்னு சொல்றாங்க. ஒரு ஏழையான குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுது. கல்கிசைல, அதாவது இவர் இருந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அங்க நகர சபையில ஒரு சிற்றூழியராக இவர் பணியாற்றினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த டைம்ல தான் இவர் பார்த்தீங்கன்னா கொழும்புல இருக்கக்கூடிய போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடியவங்களோட குடுக்கல் வாங்கல் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இப்படி இருக்கிற பட்சத்துல இருக்கும்பொழுது இவருக்கு அரசியல் நுழையும் ஆசையாக இருந்துச்சான். இவருடைய தந்தை ரொம்ப மெனக்கட்டாராம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ தெய்வல கல்கிச நகர சபையில தான் இவர் ஒரு சிற்றூழியராக பணிபுரிந்தார் அந்த டைம்ல அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள், இவர் ஆயுதங்கள் வச்சிருந்தமை, அதுக்கப்புறம் போதைப் பொருள் கடத்தினமை, அதாவது சில கூட்டத்தோட சேர்ந்தமைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் கீழே வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே நேரம் ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்ல இருந்து அதாவது நிறைய ஒரு பெரிய ஒரு தொகையாக நீங்க பாத்தீங்கன்னா போதைப் பொருளை கொண்டு இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர். ஆனா இங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்த விஷயம் என்னன்னா, இப்ப அவரை தடுத்து வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல. நேத்து தடுத்து வச்சு விசாரிச்சதுலாம் அவர் சொல்லியிருக்காரு, மெரைன் டிரைவ் ரோட்ல அவருக்கு சொந்தமான 5 விடுதிகள் இருக்கு. அதை தாண்டி அவருக்கு இலங்கையில கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கு, நிறைய வீடுகள் இருக்குன்னெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுல புதிய தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு அங்க போய்
துபாயில் போயிட்டு பைலட் சர்டிஃபிகேட் கூட எடுத்திருக்காராம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. அவருக்கு ஹெலிகாப்டர் ஓட்ட முடியுமா, அதுக்கப்புறம் விமானம் ஓட்ட முடியுமா, அந்த பயிற்சியெல்லாம் அவர் பெற்று இருக்காராம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆளாக வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத மிகப்பெரிய விஷயமாக இருக்கு. இப்படி இருக்கிற டைம்ல தான் சிஐடியினுடைய போலீஸ் அத்தியட்சகர் டிஐஜி அசங்க கரவிட்ட வந்து சில கேள்விகள் வந்து அவர் கேட்டிருக்காரு. அப்பதான் வந்து ஷிரான் பாசித் சொன்ன விஷயம் என்னன்னா, 2018 வந்து அவர் துபாய்க்கு போனதாகவும் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து பிஸ்னஸ் பண்ணுவதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. 2 பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 2026 மே மாதம் 26ஆம் தேதி தானே அவர் அங்கே அரெஸ்ட் பண்ணாங்க. கூட்டு வந்தது தானே இந்த மாதம் 14ஆம் தேதி. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா, இவர் இப்படி ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரான் வந்து அமெரிக்கா யுத்தம் போயிட்டு இருக்க கிட்ட ஈரான் வந்து கோவத்தில் அடிச்சது வந்து மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு தான் தாக்கினது. அந்த டைம்ல மிசைல் மூலமாகவும் ட்ரோன் மூலமாகவும் வந்து தாக்கின சில காணொளிகள் வந்து இவரோட மொபைல் இருந்ததாக அங்க இருக்கக்கூடிய போலீசார் வந்து பிடிச்சிருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய போலீசார் வந்து இவரை பிடிச்சது போதைப் பொருள் கேஸ்ல கிடையாது. பிடிச்சது இப்படிதான் அங்க ஈரானியர்களோட சேர்ந்து இவர் ஆட்டம் பாட்டம் கும்மாளம் போட்டிருக்காரு. அங்க இருந்து அவங்க தாக்குதல் நடத்தின டைம்ல இந்த காட்சிகள் தான் இவரோட மொபைல் போன்ல இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவர் விசாரிச்சுட்டு துபாய் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க உங்க காசுலயே நீங்க வந்து டிக்கெட்டை போட்டு ஸ்ரீலங்காவுக்கு போயிருங்கன்னு சொல்லியிருக்கிற இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவர் ஒரு வாண்டடான ஒருத்தர் ஸ்ரீலங்காவுக்கு. ஸோ ரெட் அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டவர், நம்ம நாட்டில் வந்து தேடக்கூடிய ஒருத்தரை இப்போ இவங்க அங்கே வந்து தேடிட்டு இருக்காங்க. அங்கே தான் இருக்குன்னு தெரியும். இப்போ இவருக்கு ஸ்ரீலங்காவுக்கு வர முடியாது. இவர் ஒரு யூரோப் கண்ட்ரீஸுக்கு வந்து போகலாம்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இருந்ததாகவும் வந்து சொல்லப்படுது. இத்தனைக்கும் இடையில வந்து அமெரிக்காவாலும் இவரை வந்து தேடப்பட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கதையை வந்து இப்போ இப்படியெல்லாம் வந்து போயிட்டு இருக்கிற இந்த மாதிரி டைம்ல இந்த ஷிரான் பாசித் வந்து இப்படி ஒரு இதுக்குள்ள வந்து மாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அதோட அங்கே இருக்கக்கூடிய தூதுவர் கிட்ட நம்ம போலீசார் வந்து பேசி அவரை வந்து மடக்கி பிடிச்சி அங்க இருந்து எப்பயோ அரெஸ்ட் பண்ணி வச்சவரை இப்போ வந்து கூட்டு வந்து ஸ்ரீலங்காவில் வச்சு இப்போ 90 நாள் அதாவது வந்து தடுத்து வச்சு விசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது நேத்து நீங்க பாத்தீங்கன்னா சமுதித் அவர்களுடைய சேனலுக்கு விமானப்படையினுடைய உளவு பிரிவில் ஒரு சேவையாற்றிய உளவாளியாக சேவையாற்றிய கீர்த்தி ரத்நாயக அவர்கள் வந்து சில விஷயங்களை சொல்லி நேர்காணல் வந்து கொடுத்திருந்தாரு. கீர்த்தி ரத்நாயக பொதுவாக சில விஷயங்களை வந்து சமுதித் அவர்கள் கிட்ட சொல்றது தான். அப்போ ஷிரான் பாசித் பத்தியும் வந்து சொல்லியிருந்தாரு. அதுல வந்து சமுதித்தை கேட்பாரு, இந்த ஸ்ரீலங்காக்குள்ள 5 பெரிய கிங் பின் இருக்காங்களாமே, ஒரு பெரிய ஒரு போதைப் பொருள் கடத்தக்கூடிய ஒரு நெட்வொர்க்ல 5 பேர் இருக்காங்களாம். அதுல ஒருத்தர் தான் ஷிரான் பாசித்னு சொல்றாங்க. மத்த எல்லாம் யாருன்னு கேட்க அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. மற்ற யாரு கரெக்டா கஞ்சிப்பான இம்ரான் இன்னும் நிறைய பேர் வருவாங்க போல அவர் சொல்லல. ஆனா வந்து சில விஷயங்களை வந்து அவர் சொன்னாரு. அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து பார்க்கும்பொழுதுதான் இப்படியெல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு வந்து நமக்கு வந்து தோணுது. ஒரு பிரபல நடிகையோட கூட இவர் தொடர்புபட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்ப இவருக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கடலோரங்கள் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸில் பராமரிக்கக்கூடிய அவங்கக்கிட்ட காசை வந்து கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள வச்சு ஹோட்டல்ஸ் நடத்திட்டு தான் வந்திருக்காரு அங்கே இருந்து அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம். அதில் தான் வந்து கீர்த்தி ரத்நாயக்க சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த உங்களுக்கு தெரியுமா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து நம்ம நாட்டில் ஜனாதிபதியாக 2023 2022 இருந்து 2024 வரைக்கும் ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் அவர் வந்து ஜனாதிபதியாக இருக்காரு. இப்படி இருக்கிற டைம்ல இப்ப நம்ம நாட்டு ஜனாதிபதி நம்ம நாட்டு அரசு வந்து ஒரு முழு நாடும் ஒன்றாகன்னு சொல்லிட்டு ஒரு போதைப் பொருள் ஆபரேஷன் இல்லாமக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி அவங்க யுக்தி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த யுக்திய மூலமாக போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள், போதைப் பொருள் விற்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களை இங்க வந்து நாடு கடத்தி வரதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேர்ல செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுல வந்து டெய்லி நிறைய பேர் போதை மாத்திரை வச்சிருக்கிறவங்க, போதை பொருள் குடிச்சவங்க எல்லாம் வந்து அவங்களும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா, அன்னைக்கு வந்து பதில் போலீஸ் அதிபராக தேசபந்து தென்னகோன் வந்து இருந்தாராம். தென்னகோன் வந்து இருந்திருக்க டைம்ல மெரைன் டிரைவ் ரோடு அந்த தெய்வல சைட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சோல் பீச் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கான். அந்த ஹோட்டல்ல தான் இவர் பதில் போலீஸ் அதிபராக இருந்த போது நடந்த ஊடகங்கள், அதுக்கப்புறம் சில தனிப்பட்ட பிரைவேட் பார்ட்டிஸ் அப்படி இப்படிலாம் நடக்கும் பொழுது அந்த சோல் பீச் ஹோட்டல்ஸ்ல தானா இது வந்து நடந்துச்சாமா. நடந்துட்டு இருக்கிற டைம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் கூட ஷிரான் பாசித்துக்கு
எடுக்கிறதுக்கு தான் உரிமை அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து போயிட்டு இருக்கு. அப்போ அந்த ஹோட்டலை வந்து அவர் கேட்டதாகவும், அப்படி இல்லைன்னா இந்த 250 கோடி காசு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாகவும் ஷிரான் பாசித் வந்து சொன்னேன், இப்போ என்கிட்ட அந்த காசு இல்லை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொன்னேன். அதை பழி வாங்குறதுக்காக அந்த பீச் ஹோட்டலை வந்து இவங்க வந்து இடிச்சு தரைமட்டமாக்கியிருக்காங்க. எப்பன்னா அந்த யுக்தி ஆபரேஷனின் கீழ் 2024 ஜனவரி 1ஆம் தேதி நான் சில விஷுவல்ஸ் காமிக்கிறேன் பாருங்க. அதுல வந்து போலீஸ் அந்த இலங்கையில், அதாவது பொதுவாக கொழும்புல இருக்கக்கூடிய ஓஐசிமார்கள், சில எஸ்எஸ்பிமார்கள், சில பேர் வந்து அங்கே போய் குடிக்கிறது அப்படி இப்படின்னு பண்ணுறது அந்த ஹோட்டலில் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு இருக்க டைமில் தான் வந்து ஏதோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல இது வந்து சட்டவிரோதமாக நடத்தப்படக்கூடிய ஒரு ஹோட்டல், வெளிநாட்டில் தான் இல்லை உரிமையாளர்கள் இருக்காங்க, போதைப் பொருளுக்கு தொடர்பு மூலமாக கடத்தல் மூலமாக வரக்கூடிய காசை வச்சு தான் அந்த ஹோட்டலை இன்னொருத்தரை வச்சு பினாமியை வச்சு நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் தேசபந்து என்ன சொல்றாருன்னு சொன்னாக்கா, அவர்கிட்ட காசு கேட்கிறாரு, இவர் காசு கொடுக்கலன்றதுனால ஹோட்டல் தரைமட்டமாக இடிக்கப்படுது. இது தொடர்பாக தேசபந்து தென்னக்கோன் இது வரைக்கும் எதுவும் தெரிவிக்கல. இது வந்து சொன்னது நான் கிடையாது, இது வந்து கீர்த்தி ரத்நாயக வந்து இந்த சேனல்ல வந்து சொல்றாரு. ஸோ இப்படி சொல்லிட்டு இருக்க டைம்ல இப்போ ஒரு புது விஷயம் வந்து வெளிவருது. என்னன்னா, அப்போ அந்த ஹோட்டலை வந்து இடிச்சது இவரை பழிவாங்கத்தானே, அப்போ அந்த ஹோட்டல் யாரோட ஹோட்டல், இவரோட ஹோட்டல் தானே அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து வருது. இந்த மாதிரி எத்தனை ஹோட்டல்ஸ் வந்து அவருக்கு இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலை நடத்திட்டு இருந்தவங்க கூட இந்த ஹோட்டலை இடிச்சதுக்கு அப்புறமா போய் அடிப்படை உரிமை மீறல் மனுவை வந்து தாக்கல் செஞ்சு கோர்ட்ல வந்து கேஸ் எல்லாம் போட்டாங்க. இது நமக்கு அப்போ தெரியாது, இப்போ கீர்த்தி ரத்நாயக சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஷிரான் பாஷிக் வந்து அங்க இருந்து பல்வேறு விதமான சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சிக்கு கூட காசு கொடுத்ததாக வந்து கேள்விப்பட்டோம். இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து கீர்த்தி ரத்நாயகம் வந்து சிங்களத்துல சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அப்ப இது ஏன் வந்து கடந்த கால கவர்மெண்ட்ல இதெல்லாம் வெளிவரல அப்படிங்கிறது தான். இதுல இன்னொரு விஷயத்த வந்து தெளிவா நம்ம வந்து உங்ககிட்ட சொல்லணும். எப்படின்னா, இப்போ படபடன்னு பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம காலையில கூட சொன்னோம், கஞ்சிப்பான இம்ரான் அரெஸ்ட்னு சொன்ன ஒரு நியூஸ் வந்து அதுக்கப்புறம் இல்லை அவர் அரெஸ்ட் பண்ணப்படுவார், அவரை கூட்டிட்டு வருவோம், இதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணப்படுவார்ன்ற செய்தியெல்லாம் வந்திருக்குது. நம்ம காலையிலே வந்து கொடுத்துட்டோம். ஸோ ரொம்ப மெனக்கட்டு அங்கே போய் தங்கி இருந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உளவுத்துறையாக இருக்கட்டும், போலீஸ் துறையாக இருக்கட்டும், சிஐடி குற்றப்புலனாய்வு துறையாக இருக்கட்டும், இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அவங்கள பதுங்கி இருந்து இங்கே பிடிச்சிட்டு வந்து அவங்கள வச்சு விசாரிச்சு, இப்போ அந்த இஷாரா, அது கெஹல் பத்ர பத்மே, தெம்பில் லஹிரு, பெக்கோசமன், இந்த ஆக்களெல்லாம் வந்து ஒன்று வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல. விசாரிச்சுட்டு இன்னொரு அடுத்த கவர்மெண்ட், ஒரு வேற கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து விடுதலை வேணா என்ன நடக்கும் நீங்க சொல்லுங்க பாக்க? ஒண்ணுக்கும் இல்லாம போயிடும். அதனால இவங்க இந்த காலத்துல இவங்க கூட்டு வந்தாங்கன்னா முறைப்படி அதுக்குரிய தண்டனையோ இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய விஷயம். இப்போ நீங்கள் அஸ்மான் ஷரீஃப் தீனோட கொலையை வந்து நீங்கள் பார்த்தாலும் வந்து அஸ்மான் ஷரீஃப் தீன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கொலை செஞ்சவர், ஒரு மாதிரி பண்ண ஒருத்தர், அவரை வந்து ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியாது. இப்போ நேற்று கூட அந்த தில்ஷான் அப்படிங்கிறவர் வந்து நான் கண்ணால் பார்த்தேன், அவர் அடிச்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக சில பேர் வாய் திறக்கிறாங்க, சில பேர் வாய் திறக்கலை. இப்படியான கிளாஷான விஷயங்களும் முரண்பட்ட சில விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம சில நேரம் அமைதியாக இருக்கிறது பெட்டர். என்னன்னா, கவர்மெண்ட் வந்து சில விஷயங்களை யோசிச்சு பண்ணுவாங்க, சில விஷயங்களை வந்து ஆழ்ந்து அமைதியாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, எந்த ஒரு நிரபராதியும் வந்து தண்டிக்கப்படக்கூடாது, குற்றவாளி தப்பிக்கவும் கூடாது அப்படிங்கிறத மிக முக்கியமான விடயமாக இருக்கு. ஸோ ஷிரான் பாஷித்தை இந்த 2 நாள், அதாவது 72 மணித்தியாலங்கள் 3 நாள் தடுத்து வச்சு விசாரிச்சதுல இவ்வளோ குட்டி 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 விஷயங்கள் வந்திருக்கு. இந்த 90 நாட்கள் தடுத்து வச்சு கேட்க போற கேள்வியில இன்னும் பல விஷயங்கள் வந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறத நான் ரொம்ப பிரீஃபா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் இன்னைக்கு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் கிட்ட சில கேள்விகளை ஊடகவியலாளர் கேட்கும் பொழுது முஜிபுர் ரஹ்மான் சொல்றாரு என்னன்னா, இப்போ அன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் சொன்னாரு, எனக்கு இந்த பதவிக்கு வந்து ஆசை கிடையாது, நான் மக்கள் நினைச்சாங்கன்னா நான் போயிடுவேன், அப்படியெல்லாம் உங்களை ஈஸியா போக விட மாட்டோம், நீங்க எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்களோ அவ்வளவு வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றிட்டு தான் வந்து நீங்க போகணும், ஏன்னா நீங்க வருவதற்கு முன்பாக அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இப்போ மக்கள் வந்து டெய்லி வீட்டில் சாப்பிட்டு இருந்த மக்கள் ஒரு நாள் சரி வெளியே சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு மாற்றத்துக்காக தான் உங்களுக்கு ஓட் போட்டாங்க. இப்போ மக்களுக்கே வந்து புரிஞ்சிருச்சு, அதனால வந்து உங்களை அவ்வளவு ஈஸியா வெளியே போட மாட்டோம், நீங்க சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டே போங்கன்ட்டு මේක තියන්න කියලා කියන්නේ. ඒ කියන්නේ ඔබතුමාලා කියන්නේ මේ ආණ්ඩුව තව ඉන්න අවුරක් ඔව් ඉන්න ඕනේ. මොකද එහෙම යන්න බෑනේ. දීපු පොරොන්දු ටික කරලා යන්න එපා. එහෙම ඒ ධනාධිපතිතුමා ඒ දාලා යන්න ලෑස්ති කියලා කිව්වේ ඒක වෙන තේරුමකින්. ඒ ඇත්ත තේරුම දාලා යන්න නෙමෙයි. හරිද? ඒක ඕගොල්ලෝ නිකන් තේරුම් ගත්තා මේ ජනාධිපතිතුමා දාලා යන්න ඉන්නේ කියලා. එහෙම දාලා යන්න තේරුමකින් නෙමෙයි. අපිත් කියන්නේ මේ පොරොන්දු වෙච්ච දේවල් තියෙනවා. මේ රටේ මේගොල්ලන්ව විශ්වාස කරලා ඡන්දෙ දීපු ජනතාවක් ඉන්නවා. මේගොල්ලෝ මේ දේවල් කරයි.
කියලා. ඉතින් ඒ දේ කරන්න ඕනේ. එහෙම යන්න දෙන්න බෑ. මින්දලා මේ ටික කරන්න ඕනේ. අපි ඒ කියන්නේ දැන් ඒගොල්ලෝ විපක්ෂයේ ඉන්නකොට අපි කරන්න ගිය දේවල් ඔක්කොම කරන්න දුන්නේ නෑනේ. නේද? දැන් මෙතුමන්ලා මේ කරන්නේ කලින් හිටපු ආණ්ඩු කරගෙන ආපු වැඩපිළිවෙල තමයි කරේ. නමුත් මෙතුමන්ලා විපක්ෂයේ ඉන්නකොට ඒකක්වත් කරන්න දුන්නේ නෑ. ඒවා ඔක්කොම ජනතාද්‍රෝහී වැඩපිළිවෙළවල් මොකද්ද අධිරාජ්‍යවාදීන්ගේ වැඩපිළිවෙළ IMF එකේ වැඩපිළිවෙළල් කියලා ඒ ඔක්කොමට අකුල් හැලුවා. දැන් ඉතින් අපිට කරන්න බැරි වෙච්ච දේවල් මෙතුමන්ලා ලව්ව හරි අපි කරව ගන්න එපා මේ රටට හොඳක් වෙන ඒවා. ඒ හින්දා ඉතින් ඉඳලා කරන්න ඒ ටික. හරි ඒ හින්දා එහෙම යන්න දෙන්න බෑ. මේ ඉඳලා කරන්න මේක. ஸோ ஜனாதிபதி ஏகேடி தலைமையில் ஆட்சி வந்து ரொம்ப விறுவிறுப்பாக வந்து போயிட்டுருக்கு. இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரியே தாங்க போயிட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பேசிட்டோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.